சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லம்மி, உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய். மனதிலும் உடலிலும் அசதியானது எப்போதும் இருக்கின்றது. உன் வீட்டில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்பதை அறியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய். என் செல்லம்மி, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமானது என்ன என்று சொல்லத்தான் இன்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? உனக்கு இதை செய்தவர்கள் யார்? இதை செய்தவர்களுக்கான தண்டனை தான் என்ன? இதிலிருந்து நீ வெளிவர என்ன செய்ய வேண்டும்? உனக்கு அவர்கள் செய்திருக்கும் இப்படிப்பட்ட துன்பமான செயலினால் உன் வீட்டிலும் உன்னுடைய உள்ளத்திலும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது அனைத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றுதான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கூறப்போவதை பொறுமையாகவும் அமைதியாகவும் கேள். இதை நீ கேட்க வேண்டும் என்றால் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் கேள். இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவருவதற்கான எளியதொரு வழிமுறையை உனக்காக உன் சாயப்பா நான் காட்டப் போகின்றேன். என் செல்லமே, இதை நீ தவறாமல் பின்பற்றிவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பமானது ஏற்படும். அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் செல்லமே, போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்தில் உன் மீது பொறாமை கொண்டு சிலர் உனக்கு எதிராக ஒரு ஏவலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை உனக்கு நான் இப்பொழுது அடையாளம் காட்டப் போகின்றேன். என் செல்லமே, ஏவல் என்பது துர்மரணத்தினால் இறந்து போன ஆன்மாவை கொண்டோ அல்லது ஒரு தேவதையை கொண்டோ செய்யப்படுவது. உனக்கு அவர்கள் செய்திருக்கும் இந்த ஏவலானது எத்தகையது தெரியுமா? துர்தேவதை ஏவலை உன் மீது அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆம் செல்லமே, உன் மீது துர்தேவதையை ஏவிவிட்டு இருக்கிறார்கள். அதனால்தான் நீ படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே என்னுடைய செல்லமல்லவா நீ. இந்த ஒரு கயவர்களின் இந்த நீச்சமான ஒரு செயலை முறியடிக்கும் வழியை உனக்கு நான் காட்டப் போகின்றேன். என் செல்லமே, அதற்கு முன்பு நீ இந்த செயலினால் உனக்கு யார் செய்தார்கள் என்று நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். நீ வாழவே கூடாது. நிம்மதியாக உன்னோட குடும்பத்துடன் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று இவர்கள் உன் மீது மிகவும் பொறாமை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான செயலை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய். உன்னிடமிருந்தே உதவிகளை பெற்றுக்கொண்டு நன்றி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் இந்த ஒரு கேடுகட்டு தீங்கினை உனக்கு செய்திருக்கின்றார்கள். நீ சாயப்பாவின் பிள்ளை என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உனக்கு இத்தகையதொரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். அவர்களுக்கான தண்டனையை உன் சாயப்பா நான் கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, உனக்கு தீங்கு செய்தவர்கள் இருவர்தான். அதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அடக்கம். அவர்கள் இருவருமே கணவன் மனைவி. என் செல்லமே, உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அன்பு இருப்பது போல சிரித்து நடித்து பழகிவிட்டு உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்து விட்டனர். என் செல்லமே, உன் மீது அவர்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு என்பதே கிடையாது. இந்த ஏவலை உன் மீது செய்திருக்கின்றார்கள். இந்த ஏவலின் காரணத்தினால்தான் நீ எத்தகைய துன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். கவனமாக கேள். என் செல்லமே, பசித்தாலும் உன்னால் தேவையான அளவு உணவை உட்கொள்ள முடிவதில்லை. உறக்கம் வருவது போல தோன்றினாலும் உன்னால் சரியான நேரத்திற்கு நிம்மதியாக உறங்கி எழ முடியவில்லை. அப்படியே எழுந்தாலும் உன்னால் சரியாக வேலைகளை எல்லாம் செய்ய முடியவில்லை. எப்போதும் ஏதோ ஒரு அசதியில் இருப்பது போலவே இருக்கின்ற. சரியாக உண்ணாமல் உறங்காமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட முடியாமல் மனக்குழப்பம் அடைந்து தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் தோன்றிக்கொண்டு இப்படி அலைக்கழைத்து கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் மீறி நீ தூங்க முயற்சி செய்தாலும் தூக்கத்தில் உன்னுடைய கனவில் கூட கெட்ட கெட்ட நிகழ்ச்சிகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை பயமுறுத்தும்படியான சில சிந்தனைகள்
ஏவல்களுமே வந்து உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கின்றது. என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் யார் யாரோ உன்னுடைய அருகில் இருப்பது போலவும், பல பிரச்சனைகள் உன்னை துரத்துவது போலவும் ஏதேதோ பல சிந்தனைகள் உனக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. இவை அனைத்தும் அந்த ஏவலினுடைய சதிதான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏவிவிட்ட அந்த தேவதை தான் தனக்கு கொடுத்த வேலையை செய்து கொண்டு உன்னை நிம்மதி இல்லாமல் இருக்கச் செய்து கொண்டிருக்கின்றது. முன்பு இருந்த முகப்பொலிவானது இப்போது உன்னிடத்தில் இல்லை. உன் முகமானது பொலிவிழந்து எப்போதும் ஒரு சோர்வோடு காணப்படுகின்றது. குடும்பத்தில் நிம்மதி என்பதே இல்லை. உடல்நிலையிலும் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. உன் பொருளாதார நிலையும் பாதிப்படைந்து பணம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவர்கள் ஏவல் செய்ததற்கு முன்பு உனக்கு இத்தகைய சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது. பொருளாதார தடை என்பதே இல்லாமல் இருந்தது. நீ செய்து வந்திருந்த வியாபாரத்திலோ இல்லது வேலையிலோ உனக்கு நல்ல வருமானம் கிடைத்திருக்கும். அதற்கு தகுந்தவாறு நீ செலவு செய்து உன் வாழ்க்கையை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். உனக்கான சேமிப்பும் அதிகரித்திருந்தது. ஆனால் அவர்கள் ஏவல் செய்து விட்ட பிறகு உனக்கு வரும் வருமானம் என்பது உனக்கு போதாமல் இருக்கின்றது. வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. செலவுகள் செய்ய சமாளிக்க முடியாமல் இப்போது தடுமாறிக் கொண்டிருக்கின்றாய். முன்பெல்லாம் செய்த சுப செலவுகள் எல்லாம் இப்போது விரைய செலவுகளாக மாறி எல்லாவற்றையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொட்டி கொண்டிருக்கின்றாய். வண்டி வாகனங்கள் கூட தேவையே இல்லாமல் பழுதடைந்து கொண்டு எவ்வளவு விரைய செலவுகளை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீயும் உன்னுடைய வாழ்க்கை துணையும் எப்போதும் சந்தோஷம் இல்லாமல் இப்போது எதற்கெடுத்தாலும் மன நிம்மதி இல்லாமல் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். குடும்பத்திற்குள்ளே பல மனக்குழப்பங்களும் மனசங்கடங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்திருக்கும். என் செல்லமே, இதை கண்டு நீ பயம் கொள்ளாதே. உன் சாயப்பா இதிலிருந்து உன்னை எப்படியாவது மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுக்க வேண்டுமல்லவா? அதற்கான எளிய ஒரு பரிகாரத்தை தான் நான் இப்போது சொல்லப் போகின்றேன். இதை கவனமாக கேள். உன்னுடைய வீட்டில் இதை நீ செய்துவிட்டால் அந்த துர்தேவதையானது உன்னை விட்டு உன் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும். அமைதியும் சந்தோஷமும் உன்னிடம் மறுபடியும் வந்து சேரும். நான் கூறப்போகும் இந்த விஷயத்தை சிவபெருமானின் திருக்கோவிலில் இருக்கும் பைரவருக்கு நீ செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்திற்காக 9 மிளகுகளை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மிளகையும் சிறிய சிகப்பு துணியினால் முடிந்து வைத்துக்கொள். உன்னிடம் 9 மூட்டைகள் இருக்கும். ஒவ்வொரு மூட்டையிலும் ஒவ்வொரு மிளகு இருக்க வேண்டும். இவ்வாறு நீ முடிந்துவிட்ட பிறகு 9 மண் விளக்குகளை எடுத்துக்கொள். பைரவருக்கு நைவேத்தியமாக படைப்பதற்கு சிறிது மிளகு சாதத்தை செய்து எடுத்துக்கொள். இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீ பைரவரின் சன்னதிக்கு சென்று 9 விளக்குகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தினை ஏற்றிட வேண்டும். மிளகு சாதத்தினை பைரவருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்து விட வேண்டும். என் செல்லமே, இதை நீ ஒரு முறை செய்தாலே போதும். இது செய்து முடித்துவிட்டு பைரவரை மனமாற கைகூப்பி வணங்கி, நீங்கள் தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் துணை. எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஏவலில் இருந்து என்னை நீங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். என்னை காப்பாற்ற வேண்டும். உங்களிடம் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று மனமுருகி நீ வேண்டிக்கொள். எனக்கு ஏவல் செய்து பெரும் துரோகத்தை செய்து விட்டார்களே, இதிலிருந்து நான் எப்படி வழிபெறுவேன் என்று நீ கலங்கி தவித்து கொண்டிருக்காதே. நீ பயப்படவும் தேவையில்லை. என் செல்லமே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தெய்வ சக்தியினை மீறி எந்த ஒரு சக்தியாலும் அந்த அளவுக்கு மிக சுலபமாக இயங்கிவிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் தெய்வ சக்திக்கு கீழ்தான் இருக்கின்றது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நீ எந்த பயமும் கொள்ள வேண்டாம் என்று உன் சாயப்பா சொல்லுகின்றேன். நிம்மதியாக இரு. நான் கோரிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் தவறாமல் செய்துவிடு. நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைமையானது மாறத்தான் போகின்றது. என் செல்லமே, உன்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றால் உனக்கு எளிமையான இன்னொரு வழியினையினும் நான் காட்டிக் கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, ஏவலை முறியடிக்கும் பைரவரை மனதால் நினைத்து கொண்டு உன்னுடைய இஷ்ட தெய்வமான என் முன்னால் 48 நாட்களுக்கு நீ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலே போதும். உன் வீட்டில் இருக்கும் ஏவலும்
உன்னை ஆட்டி படைக்கும் துன்பமுமானது உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். உன் மீதும் உன் இல்லத்தின் மீதும் ஏவப்பட்டு இருக்கும் இந்த தேவதையை அப்பொழுது நான் நிச்சயமாக விரட்டி விடுவேன். என் செல்லமே, உனக்கு இத்தகைய பெரும் தீங்கு செய்தவர்களின் உண்மையான முகத்தினை உனக்கு நான் காட்டப் போகின்றேன். உனக்கு இந்த தீங்கு செய்ததினால் அவர்களது வினை பயனானது ஏறிவிட்டது. அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன் கண் முன்னாடியே இது நடக்கத்தான் போகின்றது. அப்பொழுது அது யார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள். என் செல்லமே, அவர்கள் ஏவல் செய்ததிலிருந்து உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. இது அவர்களுடைய கெட்ட குணத்தையே வெளிக்காட்டுகின்றது. எப்படிப்பட்ட மோசமான மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையே இது காட்டுகின்றது. என் செல்லமே, எந்த ஏவலும் உன் வீட்டில் வந்து தங்கிவிடாமல் இருக்க, எந்த ஏவலும் உன் மீது செயல்பட்டு விடாமல் இருக்க, நான் இப்போது கூறப்போவதை நீ தவறாமல் பின்பற்றி செய்துவிடு. அதன் பிறகு உன் மீது ஏவலானது செய்வதற்காக யாராவது முயற்சி செய்தாலும் சரி, திட்டமிட்டாலும் சரி, உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் செய்ய முடியாமல் நான் கவசமாக இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருப்பேன். தினமும் உன்னுடைய குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய என்னுடைய வழிபாட்டையோ நீ செய்ய வேண்டும். நீ மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது கடவுளை வணங்க மறந்துவிட்டு நீ துன்பப்படும் வேளையில் மட்டும் கடவுளிடம் வந்து வேண்டுதல்களை சமர்ப்பிப்பதில் எந்த பயனும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஒரு நாளும் கூட நீ கடவுளை வணங்க மறந்துவிடக் கூடாது. உனக்காக அவர்கள் எப்போதும் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாள் வழிபாட்டையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இவர்களை எப்போதும் நீ நினைத்து கொண்டு அவர்களை மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தாலே உனக்கு கெட்டது செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் கூட நிச்சயமாக அந்த செயலானது பலிக்காது. உன் மீது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. உனக்கு நல்ல நேரம் நிச்சயமாக தொடங்கும். நான் கூறிய இந்த எளிய ஒரு வழிமுறைகளை நீ பின்பற்றி அதன்படி நடந்து கொண்டால் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மாறிவிடும். கடன் பிரச்சனைகள் நீங்கிவிடும். பணவரவு முன்பை விட இப்போது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். உன்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும். உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும். போதுமான அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழ தொடங்கி விடுவாய். எப்பொழுதும் உன்னுடைய முகமானது பழையபடி பொலிவான முகமாக இருக்கும். எத்தனை தீய சக்திகள் இருந்தாலும் அதனுடைய ஆட்டத்தை எல்லாம் நீ அடக்கிவிட்டு உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே வாழப் போகின்றாய். அனைத்தும் தெய்வ சக்தி உனக்கு துணையாக இருக்கும். ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்திற்காக எல்லாம் மற்றவர்களை பாதிக்க வேண்டும் என்று செய்யும் இப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் நிச்சயமாக பார்த்து கொள்வார். இப்படி மற்றவர்களுக்கு கேடு நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய தண்டனையையும் அவர்களுக்குரிய பலனையும் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் உன்னுடைய இந்த நிலைமையிலிருந்து வெளிவருவதற்கு நீ கடவுளின் சக்தியை மட்டுமே நம்பிவிடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விடியலானது ஏற்றப்படும். எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. உனக்கு சாயப்பாவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.